நமக்கு அம்மா செய்கிற மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாக தோசை முறுமுறுன்னு சொன்னோன்னா அதுக்கு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம். ரொம்ப சிம்பிளானவே நான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு இதுதான் டம்ளர். இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து நிறச்சி எடுத்திங்கன்னா அதுக்கு 4 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் ரேஷன் அரிசி. இது நான் யூஸ் பண்ணுற ஃபார்மேட். அதிகபட்சம் நீங்கள் அரிசி வகை 6 டம்ளர் வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம். அதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ 4 டம்ளர் இட்லி அரிசி 5020 எடுத்து போட்டாச்சு. அதே டம்ளரில் 2 டம்ளர் ரேஷன் அரிசி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் எச்சா போட்டுக்கலாம். ஃபேமிலிக்கு தேவையான அளவு இருந்தால் போதும். இது வெள்ளை உளுந்துக்கும் ரேஷன் அரிசி அந்த இட்லி அரிசி ஃபார்மேட்டு. அதே டம்ளரில் நமக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இப்போ வெள்ளை உளுந்தை நல்லா கழிஞ்சு 2-3 டைம் கழிஞ்சு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரீசரில் கொஞ்சம் சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அரிசி அதே மாதிரி நல்லா கழிஞ்சு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. மொத்தம் 3-4-5 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி வெளியில் ஊறணும், உளுந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊறணும். அப்புறம் கிரைண்டரில் பார்த்திங்கன்னா நான் அரிசி என்னோடய கிரைண்டரில் 2 டைம் ஆட்ட பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக போட்டு நல்லா ஆட்ட விடுறேன். இப்போ ஆடும்போது தண்ணி தொடிக்கணும். எந்த தண்ணி ஊற்றுவோம், நார்மலாக நம்ம தண்ணி எடுத்து ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றுறோம். அப்போ மிஷினும் ஹீட் ஆகாது, நமக்கும் நல்லாவே இட்லி நல்லா வரும். இதில் நான் யூஸ் பண்ண மெயின் டிப்ஸே ஐஸ் வாட்டர் தான். இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, இட்லி பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு ஆட்டுறோம் அப்படின்போது நைஸாக ஆட்டிடக்கூடாது. கொஞ்சம் பருபருப்பாக இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக ஆட்டினோம்னா அது ஒரு மாறி இந்த மாதிரி பரபரன்னு இருந்தால் போதும். ரொம்ப பரபரன்னு இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் முக்கால்வாசி கண்டிஷன் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கலவணும்னு அவசியம் இல்லை. அதே கல்லை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை உளுந்து வெந்தயத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே போட்டுடலாம். தண்ணி ஐஸ் கட்டி வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஊற வச்சிங்க பார்த்தீங்களா வெள்ளை உளுந்து, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆட்டப்படுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட நமக்கு இவ்வளோ திக்காக நிறைய வரும். நான் 2 வாய் போடுவேன். அப்படின்னா மொத்தம் அரிசி 2 டைம் ஆட்டுவேன், உளுந்து 2 டைம். ஏன்னா சின்ன கிரைண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஆட்டுவேன். நல்லா ஆட்டி வரும்போது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் க்ரீமியாக கொஞ்சம் திப்பி அங்கங்கே இருந்தது. உளுந்து கொஞ்சம் ஆட விட்டிங்கன்னா ஒரு 20-30 மினிட்ஸ் வரைக்கும் ஆட்டினா போதும். இட்லி அரிசி பொறுத்த வரைக்கும் சல்லுன்னு ஆட்டிட்டு வந்துடும். உளுந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு, 30 மினிட்ஸ் பக்கம் எடுத்துக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் புட்டாக வருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து க்ரீமிலே திக் க்ரீமி கன்சிஸ்டன்சி இதை எடுத்து நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மெயினாக நமக்கு தேவை உப்பு கூடவும் கூடாது, குறையும் கூடாது. கைப்பிடி அளவு தான். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்துக்கு நம்ம ஒரு கைப்பிடி, நம்ம கைப்பிடி எவ்வளோ பிடிக்கிறோம் பாருங்கள். இந்த கைப்பிடியில் ஒரு கல் போட்டாவே போதும், கரெக்டாக இருக்கும். எச்சா வேண்டியதே இல்லை. நல்லா போட்டு நல்லா கலரணும். எவ்வளோ தூரம் கலரி விடுறோமோ அவ்வளோ தூரம் தான் நல்லா பொங்கி வரும். அரிசியும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கும். அது ஸ்டேஜே தெரியும். காலையில் இப்படி பொங்கி வந்திருந்தது பார்த்திங்கனாவே தெரியும். கலக்கணுன்னு பார்த்திங்களா அமுங்கிடுச்சு. இதுதான் பக்குவம். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தாவே உங்களுக்கு இட்லி சூப்பராக வரும். ஒரு தோசையும் மொறுன்னு வரும். ஸோ இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு நல்லா கலரி விட்டு நம்ம இட்லி ஊற்றுறோம். ஒவ்வொரு டைமும் ஊற்றும் போது நல்லா கலரிடணும். அப்போ தான் ஃபெர்மெண்டேஷன் நல்லா ஆயிருக்குமா, நம்ம கலர சூப்பராக இருக்கும். புளிச்சு போகாது, கண்டிப்பாக புளிச்சு போகாது. தோசைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றும் போது மெயினாக பார்த்திங்கன்னா இட்லி குண்டா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா வெறும் 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். அதே மாதிரி துணியில் ஒட்டாமல் வர, அதுதான் மெயின் இட்லி ஊற்றுறதுலையே. இப்போ பார்த்திங்களா நம்ம மெஷர்மெண்ட்டு நம்ம ஆடின லெவல் ஒட்டாமல் வருது. மெயினாக தண்ணி தொட்டு நல்லா துணியை தட்டி விட்டோம்னா இட்லி புட்டு மாதிரி வெளியில் வரும். இது ஒரு மெயின். இது இவ்வளோ இட்லி சாஃப்டாக வந்துச்சா, சரி தோசையும் நம்ம எப்படி ஊற்றுன்னு பார்க்கலாம். அதையும் 2 விதத்தில் பார்த்துடலாம். இட்லி இப்படி மட்டும் ஊற்றி பாருங்கள். எதுவும் வேணாம், கொட்டை முத்து அது இதுன்னு வேணாம். எங்கள் அம்மாலாம் போடுவாங்க, நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது தோசை. அதே தோசை தண்ணியோடு கலக்காமல் தோசை ஊற்றினீங்கன்னா மொறுன்னு வரும். ஃபஸ்ட் நாள் இட்லி ஊற்றுங்க, அடுத்த நாள் தோசை ஊற்றுங்க. 2 நாள் நல்லா இருக்கும். ஃபஸ்ட் நாளே இட்லி தோசை ஊற்றினா டேஸ்ட் நான் கொஞ்சம் நல்லா இருக்காது.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு லேசாக தண்ணி கலந்து ஊற்றினா இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வரும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு சொல்லுங்கள்.